திருப்புகழ் பாடல் 883. திருத்தலம் தஞ்சை. அஞ்சனம் வேல்விழி மடமாதர் அங்கு அவர் மாயையில் அலைவேனோ. விஞ்சுறுமாறு உனது அடிசேர விம்பம் அதாய் அருள் அருளாதோ. நஞ்சு அமுதாய் உண்ணும் அரணார் தம் நல் குமாரா உமை அருள்பாலா. தஞ்சம் எனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. இதுவே இப்பாடலாகும். இனி அதன் பொருளை காண்போம். அஞ்சனம் வேல் விழி மடமாதர் அங்கு அவர் மாயையில் அலைவேனோ. இந்த பாடலில் அருணகிரிநாதர் மிகுந்த மனக்கவலையுடன் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கண்ணில் அஞ்சனம் பூசியது போல கருமையாக வேல் போன்ற கூர்மையான விழிகளை உடைய பெண்களின் மாயையில் நான் சிக்கி அலைந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று அவர் வருந்துகிறார். இங்கு அஞ்சனம் வேல்விழி என்பது உலக இன்பங்களின் ஈர்ப்பு. அவை வெளியில் அழகாக தோன்றினாலும் உள்ளத்தில் அமைதியை கெடுக்கக்கூடியவை. அந்த மாயை வாழ்க்கையை சுழற்றி கொண்டே போகச் செய்கிறது. அடுத்து அவர் முருகனை வேண்டுகிறார். விஞ்சுறு மாறு உனது அடிசேர பிம்பம்தாய் அருளாதோ. அதாவது இந்த உலகில் மாயை வென்று உனது திருவடியை அடையும் நிலையை எனக்கு அருளாதோ. இது சாதாரண வேண்டுதல் அல்ல, இது ஆத்மாவின் குரல். மனிதன் உலக இன்பத்தில் அலுத்து இறைவனின் அடியில் அமைதி தேடும் தருணம். நஞ்சு அமுதாய் உண்ணும் அரணார் தம் நல்குமாரா உமை அருள்பாலா. இங்கு நஞ்சு அமுதாய் உண்ணும் அரண் என்பது சிவபெருமான் பார்க்கடலை கடைந்த போது வந்த ஆலகால விஷத்தை அமுதமாக அருந்தியவர். அவரின் மகனே முருகன், உமையம்மையின் அருள் பெற்றவன் என்று அழைக்கிறார். இதன் மூலம் முருகன் சிவபெருமானின் ஞானசக்தி, பார்வதியின் கருணை சக்தி என்றும் உணர்த்தப்படுகிறது. கடைசியாக அவர் கூறுகிறார், தஞ்சம் எனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. அதாவது உன்னை தஞ்சம் என்று நம்பி வாழும் அடியவர்களை காத்தருளும் தஞ்சையில் வாழும் பெருமாளே என்று இறுதியில் சரணாகதி செலுத்துகிறார். இந்த பாடலின் மைய கருத்து என்ன? உலக மாயை, அதில் சிக்கிய மனிதன், அதிலிருந்து மீளும் ஏக்கம், இறுதியில் முருகனிடம் சரணாகதி. இந்த திருப்புகழ் 883 நமக்கு சொல்லும் பாடம், வெளி அழகுகள் நிலைத்தவை அல்ல, இறைவன் திருவடி மட்டுமே நிலையான அமைதி. இந்த பாடலை உணர்ந்து பாடினால் மனதில் தெளிவு, வாழ்க்கையில் கட்டுப்பாடு, ஆன்மாவில் அமைதி கிடைக்கும். ஓம் சரவண பவ. இந்த திருப்புகழ் பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல திருப்புகழுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.